மணி 8 மணிங்க. இந்நேரம் நான் அடுப்படி வேலை எல்லாமே முடிச்சிருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு வேலையும் முடிக்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும் நான் சொல்லவா? நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம். தம்பி நாளை கழிச்சு காலையில் ஊருக்கு போயிடுவார். நாங்கள் இங்கேருந்து போனட்டோம்னா தம்பி எங்களுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போகிறாரு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்றைக்கி இருந்து நல்லது கெட்டதை சமைச்சு கொடுத்தா தானே அப்படிங்கவும் சரி எங்கள் முத்து சொன்னாங்க நாளைக்கு நெய்ச்சோறு என்னோடய ஃபேவரெட்டு. அதுதான் எங்கள் ஃபேமிலியில் அதே ஃபேவரெட்டு. என்னோடய நெய்ச்சோறையும் சிக்கன் ஸ்டூவையும் வச்சு குடிசாந்தா தம்பிங்க நல்லா சாப்பிடுவாங்க. தம்பிங்களோட சேர்ந்து நானும் சாப்பிடுவேன்னு. சரிடி முத்தே, அப்போ நீ போய் நெய்ச்சோறு அரிசி தீந்துருச்சு, நெய்ச்சோறு அரிசியும் சிக்கனும் வாங்கிட்டு வாடின்னு சொன்னேன். இன்னும் எந்திரிச்சு வாங்கி தரல. இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நம்ம சமைச்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். இதுதான் பொழப்பு. நம்ம வாங்கிட்டு வந்து சமைக்கணுங்கிறது சீக்கிரத்தில் வேலை முடியாது, லேட்டாக தான் முடியும். என்றைக்குமே நாளைக்கு காலையில் நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே வாங்கி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வேலை குயிக்க முடியும். இந்த ஆம்பளைகளை நம்புனா இழுத்தடிச்சான் பட்டிதே. இன்றைக்கி எத்தனை மணிக்கு வேலை முடிய போகுதோ தெரியலைங்க. ஷோ பாய்ங்க.